விஸ்வாமித்திரர் ராமனையும் லக்ஷ்மணனையும் கூட்டிக் கொண்டு சரையு நதிக்கரை ஓரம் போகிறார். அவங்க அப்படி நடந்து போய் அன்னைக்கு ராத்திரி ஆகிறது. ராத்திரி ஆன உடனே அவங்க 2 பேருக்கு பலம் அதிபலம் அப்படிங்கிற 2 மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறார். இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு நீங்கள் தரையில படுத்து தூங்குங்க. தரையில படுத்தால் உங்களை எந்த தீய சக்தியும் தீய ஜந்துவும் அண்டாது அப்படின்னு சொல்றார். அந்த மந்திரத்தை உபதேசம் வாங்கி கொண்டு ராமனும் லக்ஷ்மணனும் அதை ஜபித்து விட்டு தரையில் படுத்து தூங்குறாங்க. சரையு நதிக்கரையில இரவு பொழுது கையேறு. அடுத்த நாள் காலையில அவங்க காமாசிரமத்துக்கு செல்கிறார்கள். காமாசிரமங்கிறது எந்த பகுதினா, சிவபெருமான் தவத்தில் இருக்கும் பொழுது மன்மதன் அவர் மேல மலரம்பு தொடுக்கிறார். அவருடைய தவத்தை கலைக்கிறார். அவருடைய தவத்தை கலைத்தவுடன் அவர் கண்ணை திறந்து பார்க்கிறார். எதிரில் மன்மதன் நிற்கிறான். இவன் தான் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு அவனை பார்வையாலே சுத்தரிச்சு அவன் சாம்பலா போயிடும். அந்த இடம்தான் காமாசிரமம். அந்த இடத்துல இருக்கிற ஆசிரமத்தில் முனிவர்கள் எல்லாம் இருக்காங்க. அவங்க விஸ்வாமித்திரரையும் ராஜகுமாரர்களையும் வரவேற்று அவர்களுக்கு மரியாதை செஞ்சு அவர்களுக்கு உணவளித்து அவங்க கொஞ்ச நேரம் அங்கிருந்து ஒரு ஓடத்தில் கங்கைக்கு போகிறாங்க. கங்கையில் போகிறாங்க. அப்போ பயங்கரமான சப்தம் கேட்குறது. இப்போ ராமன் கேட்குறாரு, என்ன சப்தம் இது அப்படின்னு. அப்போது சரையு நதிக்கரையும் கங்கை நதிக்கரையும் கலக்கும் இடம். அதனால அந்த சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. 2 நதிகளுடைய அலைகளும் சங்கமிக்கும் போது அந்த சத்தம் ரொம்ப பெருசாக இருக்கு. நம்மளுடைய பாரம்பரியத்தில் இயற்கையை நாம் தெய்வமாக வணங்குவோம். அதில் முக்கியமாக நதியை வணங்குவோம், கங்கை நதியை வணங்குவோம். அப்படிக்கும் ராஜகுமாரர்கள் விஸ்வாமித்திரர் சொன்னபடியே கங்கையை வணங்கிவிட்டு அவங்களோட கூட போகிறாங்க. அங்கே நதியில் ட்ராவல் பண்ணிட்டு அப்புறம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காட்டுக்குள்ள பயங்கரமான காடு, அதாவது டென்ஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. திக்காக இருக்கும். அதாவது நடமாடுறதுக்கு இடமில்லாத அளவு மரங்களும் செடிகளும் கொடிகளும் அடர்த்தியாக வளர்ந்துருக்கிற காடு. அப்புறம் இந்த வைல்ட் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, அதுங்களோட சத்தம் பயங்கரமாக இருக்கு. அப்போ ராமன் கேட்குறார், இது என்ன இவ்வளவு பயங்கரமான காடாக இருக்கேன்னு. இதுதான் தாடகாவனம் அப்படின்னு சொல்கிறார். இது தாடகாவனம்னு எதுக்கு பேர் வந்ததுன்னா, இங்கே தாடகையுடைய நடமாட்டம் அதிகம். இந்த தாடகைங்கிறவள் ஒரு பெண், 1000 யானை பலம் கொண்ட பெண். அவள் ஒரு யக்ஷனின் மனைவி. அப்படியா? அப்போ ராமர் கேட்பார், யக்ஷனின் மனைவி, அவங்களுக்கு யக்ஷர்களுக்கு இவ்வளோ பலம் இருக்காதே, அவர்கள் பலம் பொருந்தியவர்கள் என்று நான் அறியவில்லையே அப்படின்னு சொல்வேன். அப்ப விஸ்வாமித்திரர் சொல்லி சொல்றது ரைட், அவங்க அவ்வளோ பலம் பொருந்தியவர்கள் அல்லதான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. சுகேச்சின்னு ஒரு யக்ஷன் அரசன், அவனுக்கு குழந்தைகளே இல்லை. அவன் எப்போ குழந்தைகள் இல்லைங்கும் போது இவன் தவம் பண்ணும்போது பிரம்மா சொல்றார், உனக்கு ஒரு பெண் பிறப்பால், உனக்கு ஆண் சந்ததி கிடையாது. அந்த பெண் 1000 யானை பலத்தோட இருப்பாள் அப்படின்னு சொல்றார். அதே போல அவனுக்கு ஒரு பெண் பிறக்கிறாள், ரொம்ப அழகா இருக்கிறாள், மிக அழகான பெண். அவள் சௌந்தரியமானவள். அவள் சுந்தன் என்கிற யக்ஷனை திருமணம் செய்து கொள்கிறார். 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. உங்களுக்கு மாரீச்சன்கிற ஒரு குழந்தை பிறக்கிறது. இந்த சுந்தன் என்ன பண்றான், அகஸ்திய முனிவர் ஆசிரமம், இந்த சுந்தன் என்ன பண்றான், அகஸ்திய முனிவர் ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது அவருடைய ஆசிரமத்துக்கு போய் அட்டூழியங்கள் பல பண்றார். எப்படி தவத்தை கலைக்கிறது, ஏதாவது ஒரு இறஞ்சை கொடுத்துட்டே இருக்கும் பொழுது அகஸ்தியருக்கு கோபம் அவன் செத்து போறான். அகஸ்தியருடைய சாபத்தால் அவன் செத்து போறான். அவன் செத்து போனதுனால கோபம் தாடகைக்கும் மாரீச்சனுக்கும் அவங்க அட்டூழியம் பண்றாங்க. இந்த அட்டூழியத்தாலேயே அவங்கள ராட்சசனாக போக கடவுதுங்கிற சாபமும் வந்துடுது. அதனால குரூரமான முகம் வந்துடுறது இந்த
தாடகைக்கு அழகான முகம் மாறி குரூரமாகி அவள் உடம்பும் அப்படியே மடன்னு பெருசாக வளர்ந்து யானை மாதிரி ஆகி ஒரு பெண்ணுங்கிற குணமே இல்லாமல் அரக்கி அப்படியாகி எல்லாரையும் கொன்று எல்லா கெட்ட காரியங்களும் செய்து கொண்டு அந்த வனத்தையே அழித்து கொண்டு எல்லாரையும் அச்சுறுத்தி கொண்டு இருக்கிறாள் இந்த தாடகை. அப்படிப்பட்ட தாடகையைத்தான் நீ கொல்லணும் அப்படின்னு சொல்ற. அப்படியா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிக்காத. நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். பெண்ணுங்கிறதுனால எப்படி கொல்றதுன்னு தானே யோசிக்கிறேன். அவ பெண்ணே இல்லை, பெண் உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேய், ஒரு அரக்கி, அவள் ஒரு விலங்கு. அவளை பெண்ணுன்னு நீ நினைக்காது. அதனால அவளை கொல்றதை பற்றி நீ எந்த கவலையும் படக்கூடாது, எந்த கிளேசமும் உனக்கு எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. அவளை கொல்ல வேண்டும். இதுதான் அவள் உலாவி வரக்கூடிய தாடகாவனம் அப்படின்னு சொல்றார். அப்போ ராமர் சொல்ல, எங்க அப்பா நீங்க என்ன சொன்னீங்களோ அதை செய்யறதுக்கு தான் எனக்கு உத்தரவு போட்டிருக்காரு, அதனால நீங்க சொல்றத நான் செய்யறேன் அப்படின்னு தன்னுடைய அம்பை எடுத்து சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். தன்னுடைய இதை ஸ்ட்ரெச் பண்றான். அதாவது அம்பை வச்சு வில்லில் அம்பை வச்சு அப்படியே இழுக்கிறான். நாணேற்றுதல்னு பேர் அதுக்கு. அப்போ ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு காட்டிலேயே எதிரொலிக்கிறது. அது இந்த தாடக காதலையும் விழுது. யாராவது நம்ம ஏரியாவில் அப்படின்னு அவன் பார்க்கறான். யார் இவ்வளவு தைரியமா இந்த சத்தப்படுத்துறதுன்னு பார்க்கும்போது பொடியன், சின்ன பையன், அவன் அப்படி வில்லெல்லாம் அம்மைத்துட்டு இருக்கானு நேரம் அவனை அட்டாக் பண்ண வரான். அவன் அட்டாக் பண்ண வரும்பொழுது லாகவமா ராமன் நகர்ந்து அவன் மேல அம்பு போடுறான். அம்பு போட்டுட்டே இருக்கான். அவ இருக்கா இல்லையா, அவன் மாயாஜாலமும் தெரிஞ்சவன். அவன் இங்க இருக்கா, அம்பு போட்டா இடத்த மாத்திக்கிறான். அவன் அங்கேருந்து போறான். அதை தவிர அவன் கல் மழை பொழிக்கிறான். நிறைய கல்லா வீசுகிறான். மழை துளி எப்படி விழறதோ அது மாதிரி கல் விழுந்துட்டே இருக்கு. அப்படி கல்மழையை பொழிச்சு இந்த சண்டை கண்டினியூஸா போயிட்டே இருக்கு. ராமனும் அம்பை எய்து பார்க்கறான். இங்க இருந்து அங்க போறான். இவளை கையை காலை வெட்டிதான் போதும்னு நினைக்கிறான். அப்போ முனிவர் சொல்றார், இந்த பாருப்பா, இந்த கொஞ்ச நேரத்துல சாயங்காலம் ஆயிடும். சாயங்காலம் ஆயிட்டா இவங்களுக்கெல்லாம் பலம் ஜாஸ்தி ஆயிடும். நம்மளால அவங்கள ஜெயிக்க முடியாது. அதனால சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி அவளை கொன்னுடு. அவளை கொல்றத பத்தி நீ 2வது தாட் வைக்காது, கொன்னுடு அப்படிங்க. அப்போ அவர் சொல்லியாச்சு, இனிமே நம்ம கொல்லத்தான். இத்தனை நேரம் கொல்லக்கூடாதுங்கிற எண்ணத்துல தான் அவன் அம்பு மேல அம்பு போட்டுட்டு இருந்தான். இப்போ ஒரு மந்திரத்தை ஜெபிக்கிறான். அந்த காலத்துல இந்த தனுர்வேதம்னு பேரு. இந்த தனுர்வேதத்துல ஒரு அஸ்திரத்தையோ ஒரு அம்பையோ எய்யறதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அந்த மந்திரத்தை சொல்லிட்டு அந்த அம்பை எய்தால் அதுக்கு உண்டான பலன் இருக்கும். அது மாதிரி இவளை கொல்லணுங்கிறதுக்காக ஒரு அம்பை எடுத்து அதை வைத்து தியானம் பண்ணி ராமர் அம்பு விடுறார். அந்த அம்பு நேர அவளுடைய மார்பை துளைத்து அந்த பெரிய தேகம் அப்படியே மலை மாதிரி சரிஞ்சு கீழே விழுந்து தாடகை செத்து போறான். எல்லாருக்கும் சந்தோஷமாகுது. தேவர்கள் பூமாரி பொழிகின்றார்கள். முனிவர்கள் எல்லாம் உற்சாகமாயிடுறாங்க. அப்பா, ஒரு பெரிய ஈவில், ஒரு பெரிய தீமை இன்னைக்கு ஒழிஞ்சுது. அதுக்கு ராமனுக்கு எல்லாரும் பாராட்டு தெரிவிக்கிறாங்க. விஸ்வாமித்திரருக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. அப்போ அவர் சொல்லி, நான் உங்களுக்கு இன்னும் சில மந்திரங்கள் எல்லாம் சொல்லித்தரேன், அஸ்திரத்தை பிரயோகிக்க வேண்டிய மந்திரங்கள் சொல்லித்தரேன்னு அந்த மந்திரத்தை ராமருக்கு சொல்லி கொடுக்கிறார். ராமர் சொல்லி அதை கத்துனதுக்கு அப்புறம் அதுக்கு டெஸ்ட்டும் வைக்கிறார். டெஸ்ட் வச்சு பாஸ் ஆனோடனே ராமர் தம்பிக்கு சொல்லி கொடுக்கிறார். எல்லாரும் இப்படி சந்தோஷமா ராமனும் லக்ஷ்மணனும் தங்களுக்கு அம்பு எய்தலில் இன்னும் தெரியாத விதைகளை எல்லாம் விஸ்வாமித்திரர்கிட்ட கத்துக்கிறாங்க. அப்படி அன்றைய பொழுது முடிந்து போயிட்டு தாடகை இறந்து போய்விட்டாள். அதுதான் முதலில் ராமருக்கு கிடைத்த வெற்றி. அதற்கு விஸ்வாமித்திரர் நல்லாசி கூறி அவனுக்கு மேலும் 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 அவனுடைய புகழ் வளரணும்னு வாழ்த்தார். அடுத்த வீடியோவில் அப்புறம் ராமர் என்னெல்லாம் பண்ணினார்ங்கிறத பார்க்கலாம்.